குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு உங்களோட TN12 மேக்ஸ் பேப்பரோட செட் பி இது. இன்னைக்கு நீங்கள் பேப்பர் எழுதிட்டு வந்திருப்பீங்க. உங்கள் ஆர்டருக்கு உங்கள் மேலே என்ன கோவம்னு தெரியலங்க. ஆல்மோஸ்ட் 2023 பேப்பரில் எப்படி கிரியேட்டிவ் சம் எடுத்தாரோ அதே மாதிரி ஒன் வேர்டில் கை வச்சிருக்காரு. மொத்தம் 7 ஒன் வேர்டு கை வச்சிருக்காரு, கிரியேட்டிவாக எடுத்திருக்காரு. ஒரு 2 மார்க் கிரியேட்டிவ், அதில் கம்பல்சரி 2 மார்க் கிரியேட்டிவ், 3 மார்க்கும் கிரியேட்டிவ், 5 மார்க்கில் 2 சப்டிவிஷனும் கிரியேட்டிவாக கேட்டிருக்காரு. ஆனால் உங்களை வச்சு செஞ்சிருக்காரு இந்த கொஸ்டின் பேப்பரில். சரி, இந்த கொஸ்டின் பேப்பரோட டீட்டெயில் அனாலிசிஸ் அண்ட் டீட்டெயில் சொல்யூஷனை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் மொத்தமாக. சரி, என்கிட்ட இருக்கிறது வந்து செட் பி. உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ஆனால் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஒன் வேர்டு என்ன இருக்குது? அண்ட் எலிப்ஸ் ஓபி. இது உங்கள் புக்கு சம்மே தான். ஒன் வேர்டு நீங்கள் டேரெக்டாக 1/√2 தான் ஆன்சர் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் உங்கள் புக்கு சம்ம தான். ஒன் வேர்டு புக்கில் இருந்தால் எடுத்திருக்காரு, புக் பேக்கில். தேர்டு ஒன்று உங்களுக்கு புக்கு தான். வென்எவர் வெயிட். தேர்ட் ஒன் u of x, y e power x square plus y squared வந்து 2xu இருக்கும். ஸோ இது உங்கள் புக்கில் தான் இருக்குது. ஃபோர்த்து சம்மோ சாப்டர் 12 கேட்டுறாங்க. சப்ராக்ஷன் ஆஃப் நாட் பைனரி ஆப்ரேஷன். நேச்சுரல் நம்பரில் மைனஸ் வராது. சாப்டர் 1 போயிட்டு கிரியேட்டிவ் எடுத்திருக்காரு. இது என்ன? ஏஇஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3x3, டிட்டர்மினன்ட் ஆஃப் a = 5, தென் mod of a inverse of எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக என்ன படிக்கணும்? நீங்கள் தேரம் 1.4ல் டிட்டர்மினன்ட் ஆஃப் a inverse = 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் a படிச்சிருக்கணும். இந்த தேரம் தெரிஞ்சு எழுதிடலாம். அப்போ எப்படி எழுதலாம்? இதை டிட்டர்மினன்ட் ஆஃப் a inverse = 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் a எழுதலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a வேல்யூ 5 கொடுத்துட்டாங்க, therefore 1/5 எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் ஒன் வேர்டு இதுதான். புரியுதா? ஸோ தேரம் 1.4 உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதில் அப்ரோச் பண்ணீங்கன்னா 1/5 வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் சம். ரொம்ப காண்டா எடுத்து வச்சிருக்காருங்க அவர். நெக்ஸ்ட் சாப்டர் 6th கொஸ்டின். ஸோ இது உங்கள் புக்கு. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் x, f of x எழுதுனா இது உங்கள் புக்கில் தான் இருக்குது. 1,0. 7th சம்மும் உங்கள் புக்கில் இருக்குது. 2.5 ஆன்சர் வரும். 8th வந்து கிரியேட்டிவ். இதை நீங்கள் எங்கே படிப்பீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.5ல் டிஜி கண்டுபிடிப்பீங்க. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டிஜி பண்ணதுக்கப்புறம் டிஎக்ஸ் அங்கே போகும். கொஸ்டின் என்ன அப்படின்னா g of x log f of x கொடுத்துறாங்க, டிஜி கண்டுபிடிக்கணும். இதை டிஃபரன்சியேஷன் பண்ணுறீங்கன்னா log of f of x பண்ணால் 1/f of x, உள்ள இருக்க ஃபங்க்ஷனை பண்ணால் f dash of x. ஓகேவா? அப்போ therefore ஆன்சர் என்ன? 1/f of x f dash of x dx. ஸோ g dash of x = 1/f of x. log f of x நீங்கள் டெரிவேட்டிவ் பண்ணீங்கன்னா 1/f of x. அந்த f of x நீங்கள் உள்ள இருக்கிறத பண்ணும்போது f dash of x, இங்கே இருக்க dx இங்கே போகும்போது dx இங்கே வந்துடும். இது கிரியேட்டிவ். உங்களுக்கு இது தெரியணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் 8.5 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த dg = sin xன்னு ஒரு சம் இருக்கும். சரியா? அதை பேஸ் பண்ணி அவர் எடுத்திருக்காரு. அப்போ இந்த கொஸ்டினும் கிரியேட்டிவ் சம்மு. பசங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னு தெரியல, நீங்கள் பார்த்துக்கிறங்க. கொஸ்டின் நம்பர் 9 உங்கள் புக்கில் இருக்குது. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் ஃபங்க்ஷன் sin inverse க்ளோஸ் இன்டர்வல் 1,2 இதிலே வந்துடும். 10 உங்கள் புக்கில் இருக்குது. ஃபார் 11th சாப்டர் ப்ராபபிலிட்டி 2ன்னு ஒரு ஆன்சரு. அதுக்கப்புறம் வந்து 11 வந்து வால்யூம் ஆஃப் சாலிட் சாப்டர் 9. இது எங்கன்னா இதுவும் கிரியேட்டிவ். இந்த கிரியேட்டிவ் என்னன்னா எக்ஸசைஸ் 10.1ல் சம் நம்பர் 4 சப்டிவிஷன் ஆர்டர் அண்ட் டிகிரி கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன பண்ணணும்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்டர் டிகிரி என்ன? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்ல பவரை பார்க்கணும். அப்போ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் 1, அதில் டிகிரி வந்து 2. இது கிரியேட்டிவ் சம்மு. இந்த கிரியேட்டிவ் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸசைஸ் 10.1ல் சம் நம்பர் 4 உங்கள் புக்கில் இருக்குது. இது உங்கள் புக்கில் டேரெக்டாக இருக்குது. ஸோ 5/6 ஃபார் 9 சாப்டர் எடுத்திங்கன்னா இது கிரியேட்டிவ். சாப்டர் 1ல் எவ்வளோ கிரியேட்டிவ் வச்சிருக்காரு பாருங்களேன். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. லாம்டா a inverse = a, ஃபைண்ட் லாம்டா. இதில் a இன்வெர்ஸ்னா என்ன பண்ணுவோம்? 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் a வா? அதை கண்டுபிடிச்சு லாம்டா கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே இருக்க லாம்டா வேல்யூவா a கூட மேட்ரிக்ஸோட ஈக்குவேட் பண்ண ஆன்சர் வந்துடும். இங்கே கவனிங்க, a கொடுத்துட்டாங்க. a இன்வெர்ஸ்னா 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் a. டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிங்க. 2 - 2 - 4 5 3s are 15 -19 not equal 0. a inverse exists. ஸோ 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் a. இதை சேஞ்ச் பண்ணுங்க, இங்கே மைனஸ் சேஞ்ச் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன கண்டிஷன்? என்ன? லாம்டா a inverse = a, தென் லாம்டா வேல்யூ லாம்டா a inverse என்ன? 2 -2/-19. ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிடும், இங்கே மட்டும் மைனஸ் வரும். which is equal to a. அப்போ இது ரெண்டு என்ன? ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஈக்குவல் மேட்ரிக்ஸ் என்ன? இந்த 2/19 லாம்டா which is equal to 2. அப்போ 2 λ/19 = 2னா கிராஸ் கொண்டு போங்க. 2 கேன்சல், லாம்டா = 19 இஸ் ஆன்சர். இது கிரியேட்டிவ் சம். பார்த்தீங்களா கிரியேட்டிவ் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க? நெக்ஸ்ட் இது உங்கள் சாப்டர் 2 புக் சம் தான். நீங்கள் டேட்டா 1+i. இதுவும் உங்கள் சாப்டர் 6ல் இருக்க புக் சம் தான். ஆங்கிள் பிட்வீன் θ π/2. இது கிரியேட்டிவ்ங்க. இப்படிலாம் எடுப்பா நான் நினச்சிக்கிட்ட பார்க்கல. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் i நீங்கள் கியூப் ரூட் ஆஃப் யூனிட் எழுதுவீங்களே, அப்போ ஸ்கொயர் ரூட்னா z² = i. இதை e power i π/2
இது 1/2 வரும், π/2 கொண்டு வந்து போலார் ஃபார்ம்லேருந்து ஆயிலர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 1 + iன்னு வரும். இது சால்வ் பண்ணணும், பெரிய வேலை. நீங்கள் சிஸ்ன்னு எழுதுவீங்களா, CIS, அதில் எழுதும்போது உங்களுக்கு இந்த சொல்யூஷன் வரும். இதுவும் கிரியேட்டிவ் சம்மு சாப்டர் 2ல் செஞ்சு விட்டுருக்காரு. ஆனால் அவங்கள நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18, இதுவும் சம் கிரியேட்டிவ். இது பேசிக்காக என்ன அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் பாயிண்ட் y = f(x) dy/dx கொடுத்துட்டாங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. y என்னன்னு கண்டுபிடிக்கணும், கர்வேச்சர் ஆஃப் y. எப்பெல்லாம் dy/dx கொடுக்குறாங்களோ நீங்கள் அதை இன்டெகிரேட் பண்ணணும். இது எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் 10.4ல் சம் நம்பர் 3, 10.5ல் சம் நம்பர் 3. அதே சம்மில் அந்த மாடலில் இருக்கும். அப்போ நீங்கள் இது என்ன பண்ணணும், இது இன்டெகிரேட் பண்ணணும். இது இன்டெகிரேட் பண்ணால் y = இது இன்டெகிரேட் பண்ணுங்க, x³ 3 3 கேன்சல் +c. பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, பாயிண்ட் போய் அப்ரோச் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக -1, ஒய்க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா c என்னன்னு கிடைக்கும். இந்த c எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டிங்கன்னா y = x² + 2. therefore the solution y = x² + 2. இது கிரியேட்டிவ் சம்மு செஞ்சு விட்டுருக்காரு உங்களானா அன்னைக்கு பேப்பரில். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 உங்கள் புக்லேயே இருக்குது, டேரெக்டாக 0.25. பட் இது கிரியேட்டிவ் சம்மு. இது நீங்கள் போடணும் அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் 3.29ல் பேஜ் நம்பர் 123ல் காஸ்ட்ல எழுதியிருப்பாங்க. உனக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், இன்னொன்று சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. 3.5 சைனில் எழுதியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக என்ன, இன்டர்வல் 0 to 2π கொடுத்துட்டாங்க. sin 4x - 2 sin x² x + 1 நிறைவு செய்யும் ரியல் நம்பர் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் திஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ பேசிக்காக என்ன பண்ணுவோம், sin² of x = yன்னு எடுத்தால் ஈக்குவேஷன் y² - 2y + 1 ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் இங்கே எடுத்து ரெண்டுன்னு அப்படியே இதில் அடிக்கலாம். ஆனால் பட் நார்மலாக எழுதும்போது sin² x = yன்னு எடுத்தோமா, அப்போ இங்கே 1 போட்டிங்கன்னா sin x = +or -1. இப்போ x = 1 எப்போ π/2ல் தான் சைனில் கிடைக்கும், -1 3/2ல். அப்போ இன்டர்வல் 0 to 2π x = π/2 and 3/2. therefore the two solution. ஆர்எல்ஸ் நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சதை வச்சே ரெண்டு சொல்யூஷன் ஒய்க்கு sin xல போடும்போது +or -1 வந்துச்சு. therefore 2 சொல்யூஷன் நீங்கள் எழுதலாம். க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 0,2π. ஏன்னா கர்வேச்சர் சைனில் இருக்குது. சைனில் 0 to 2π என்டையர் -2 + இன்டர்வல்னா நீங்கள் 4ன்னு வந்துடும் சொல்யூஷன். ஆனால் ஒரு க்ளோஸ் இன்டர்வல் 0 to 2π கொடுத்தனால 2 is a சொல்யூஷன். இது கிரியேட்டிவ். மொத்தம் எவ்வளோ கிரியேட்டிவ் எடுத்திருக்காரு பாருங்க, 1 2 3 4 5 6 7 1 வேர்டு கிரியேட்டிவ் செஞ்சு விட்டாருங்க உங்களை. போங்க சரி, ஓகே. இப்போ 21லேருந்து நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். ஓகேவா, எது எங்கெங்கே இருக்குது, எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துடலாம். 21 என்ன கொஸ்டின் படி உங்களுக்கு அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ். இது எங்கே இருக்குன்னா உங்கள் எக்ஸாம்பிள் சம்மு 1.16 பேஜ் நம்பர் 9. ஆன்சர் ஃபுல்லி +or -1/3 தி கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ அஜாயிண்ட் ஆஃப் ஏ கிவன் கொடுத்துட்டாங்கன்னா ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், சொல்யூஷன் வந்து எக்ஸாம்பிள் 1.6 அண்ட் பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் என்ன, இங்கே z = x + iy ரியல் ஆஃப் 1/z கொடுத்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். அப்போ ரியல் அண்ட் இமேஜினரி தனியாக எழுதணும். அந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லிசன் இங்கே பாருங்கள், எக்ஸைஸ் 2.4ல் சம் நம்பர் 2ல் 1. ஸோ 1/z 1/x + iy அது கான்ஜுகேட் பண்ணி எடுத்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் எழுதிட்டீங்கன்னா ரியல் பார்ட் மட்டும் தான் கேட்டாங்க, அதை நீங்கள் எழுதணும். தேர்ட் கொஸ்டின் tan இன்வர்ஸ் ஆஃப் -√3. இந்த -√3 என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள் 4.9 பேஜ் நம்பர் 146ல் இருக்குது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனு. -√3னா tan -π/3ல இருக்கும். -π/3 வந்து 90க்குள்ளே அக்கறதுனால டேரெக்டாக இஸ் ஈக்குவல் டு -π/3 எழுதுனா மட்டும் போதும். இதே ஒரே ஒரு சம்மு மட்டும்தான் உங்கள் ஆர்த்தர் அந்த ஸ்லாண்ட் 8ல் எடுத்திருக்காரு. இது பேசிக்காக 7.9 யாருமே படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் எக்ஸாம்பிள் சம் தான். எக்ஸாம்பிள் 7.67 பேஜ் நம்பர் 49ல் ஸ்லாண்ட் 8 கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் டேர்மை நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணும்போது x - (11ல் உங்களுக்கு அந்த ஸ்லாண்ட் 8 அசிம்டோன்ஸ் போகும். அதான் ஆன்சர். இந்த y = x - 11 எழுதினா மட்டும் போதும். பாருங்களேன், அதிர்ச்சி என்ன அப்படின்னா 24th சம்மு நான் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன். இது 26 வந்து பேசிக்காக ஹோமோஜெனிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இல்லையே, 24 போலையே. லிசன் 24 அதிர்ச்சி என்ன அப்படின்னா 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டினை உங்கள் ஆர்த்தர் கேட்டார். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியில் கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. ஸோ 2023 பப்ளிக்கில் கேட்ட லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம், எக்ஸாம்பிள் 5.12 பேஜ் நம்பர் 180ல் சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டேஞ்சன்ட்டில் டச் ஆகும்போது ஸோ ஃபார்முலா √(a²) 1 + m² போட்டாச்சுன்னா c = +or -3√17 வந்துடும். இது என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் என்ன சொல்லுது, ஹோமோஜெனிஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ண, எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக dx dy சப்ஸ்டிட் பண்ணால் ஸோ λ பவர் சம்திங் f(x, y) ஃபங்க்ஷனே ரிப்பீட் வந்துச்சுன்னா இட் இஸ் ஏ ஹோமோஜெனிஸ் ஃபங்க்ஷன். இவங்களே டிகிரி 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு டேரெக்டாக λ பவர் 1ன்னு வந்துடும். நீங்கள் எழுதிடலாம். ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன,
இது ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய், இது வேரியபிள் செப்பரபிள் பண்ணிட்டு டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சின்னு வந்துடும். இது எங்கே இருக்குன்னா எக்ஸைஸ் 10.5ல சம் 4ல சப்டிவிஷன் 1. உங்கள் ஆர்த்தர் செம்மையாக வச்சு செய்கிறாங்க. 28ல் கொஸ்டின் பேப்பர் எடுத்தவர். இது வந்து ஒரு 5 மார்க் சம்மு. இந்த சம் இருக்கு எக்ஸாம்பிள் 11.11 பேஜ் நம்பர் 196. இந்த 5 மார்க்ல பிடிஎஃப் கண்டுபிடிச்சு சி கண்டுபிடிச்ச கூட 3 சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும். அதுல நீ சி மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சு ஃபங்க்ஷன் எழுதுப்பா அப்படின்ட்டாரு. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனு. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, லிமிட் 1 to 4 இருக்கனால மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 1 to 4 4 to இன்ஃபினிட்டின்னு எழுதிட்டீங்கன்னா அந்த 1 to 4க்குள்ள மட்டும் தான் லிமிட் அக்கர் ஆகுறதுனால ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதில் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும் x³/3 சி வெளில போயிடும். அப்பர் லிமிட் 4 அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4³ 64 வந்துடும். இங்கே 64 இது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 21. ஸோ விச் மீன்ஸ் 21 c = 1 வேர் c = 1/21. அப்போ c = 1/21 x²ன்னு நீங்கள் இதில் அப்ரோச் பண்ண மாட்டோம் போது இது 5 மார்க் சம்மு. சரிங்களா, இது 5 மார்க் சம்மை ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் எடுத்து கேட்டிருக்காரு. இந்த அடுத்து பாருங்களேன் இந்த கொஸ்டின். இதுவும் கிரியேட்டிவ் சம்மு. ஆக்சுவலி இது 3ன்னு வரும், அவர் அதை விட்டாரு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 மைனஸ் ஆஃப் 2 I மைனஸ் ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ ரூட் I மைனஸ் ஆஃப் 2 எப்படி எழுதலாம், -2 + iன்னு எழுதலாம். கான்ஜுகேட் ரூட் எடுத்தால் -2 - i. ஸோ சம் ஆஃப் 2 ரூட் என்ன பண்ணலாம், ஆல்ஃபா + பீட்டா ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதணும். பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. இதுவும் கிரியேட்டிவ் சம் தான். இதுவும் கிரியேட்டிவ், ஏன்னா உங்கள் புக்கில் இந்த சம் இல்லை. சரியா, ஓகே. 29 30 என்ன, ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி 9.3. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கண்டிப்பாக இதுதான் கேட்பாங்கன்னு. இதை நீங்கள் 2 விதமாக போடலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களோட புக்கில் எக்ஸாம்பிள் 9.20 பேஜ் நம்பர் 107 பேஸ் பண்ணி இது எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலி இது ப்ரூஃபாக எழுதியிருப்பாங்க இதுக்கு. ஸோ அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சார், ஃபங்க்ஷன் sin x ப்ரூவ் தட் LHS = RHS. நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியலன்னா கூட பிரச்சனை இல்லை. f of x என்ன, sin x. sin x நான் இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், -cos x. அண்ட் அப்புறம் லோவர் லிமிட் அப்ரோச் பண்ணால் எனக்கு என்ன வரும், 2 வருது. அப்போ LHS வந்து 1. RHS என்ன, 2 × 0 to π/2 f of x dx பண்ணணும். RHS என்ன, திரும்ப sin x ஃபங்க்ஷன் பண்ணால் -cos x π/2 of 0. அப்புறம் லோவர் சப்ஸ்டிட் பண்ணால் 1. ஆனால் என்ன, 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் அதான் என்னோட ப்ரூஃப்ல இங்கே இருக்குது. இப்போ LHSம் RHSம் என்ன, 2ன்னு கிடைச்சிச்சு. therefore LHS = RHS, hence is a proof-னு எழுதிடலாம். ரொம்ப ஈஸியான சம் இது. சரிங்களா, இதுதான் உங்களோட கம்பல்சரி சம் ஃபார் 30. ஓகேவா, புரிஞ்சுதா? இது 2 மார்க். நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 மார்க் பார்க்க போறோம். ரிவர்ஸால் இருக்கேன் எல்லாத்தையும். ஓகே, 3 மார்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் வந்து என்ன உங்களுக்கு அப்படின்னா எக்ஸசைஸ் 1.3ல சம் நம்பர் 1. ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். we need to find our மாமா பொண்ணு xy with the condition of ax = b, x = a inverse of b, x = a inverse of b கண்டுபிடிக்கணும். அப்போ a inverse வேணா determinant of a -1, x = -11 and y = 4 வரும். இந்த சம் எங்க இருக்குன்னா எக்ஸசைஸ் 1.3ல சம் நம்பர் 1. சரி, அடுத்த சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இது எங்க இருக்குன்னா எக்ஸசைஸ் 2.5ல 6th சம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி என்ன சொல்லுது, z1 - z2 ≤ z1 + z2. இதை அடிஷன் பண்ணும். அப்போ மாட் z1 என்ன பண்ணணும், √(x² + y²) நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த ப்ரூஃப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. சரியா, இது வந்து உங்கள் எக்ஸாம்பிள் சம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இது. டைப் 1 சொல்யூஷன் வந்து உங்களுக்கு -1 இஸ் சொல்யூஷன். இது எங்கே இருக்குன்னா எக்ஸாம்பிள் 3.27 அண்ட் பேஜ் நம்பர் 122ல இருக்குது. எக்ஸாம்பிள் சம் டைப் 1 சொல்யூஷன் வில் பி -1 ஒன் ஆஃப் த சொல்யூஷன். -1 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதிலே பண்ணலாம். நீங்கள் சிந்தடிக் டிவிஷன்லேயே -1 போட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ரூட் கிடைக்கும். x² ஈக்குவேஷன் வரும். அது சால்வ் பண்ணால் 1/7 and 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இதுதான் சொல்யூஷன். எங்கே இருக்குன்னா 3.27 பேஜ் நம்பர் 122ல இருக்கு. நெக்ஸ்ட் இது ரொம்ப ஈஸியான சம். tan inverse of x + tan inverse of y = tan inverse of x + y / 1 - of xy. இது எக்ஸசைஸ் 4.5ல சம் நம்பர் 4ல 1 which is equal 1/2. இந்த ஃபார்முலா அப்ரோச் பண்ணிங்கன்னா வந்துடும். இது ரொம்ப ஃபன்னியான சம்முங்க. இது எக்ஸாம்பிள் 6.18ல பேஜ் நம்பர் 237 பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏசி பாக்ஸ்னா என்ன, டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, ஏக்கு சிக்கு 1 பிக்கு 0, ஏக்கு பிக்கு 1 சிக்கு 0, ஏபிசினா 3க்குமே 1. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபிசி = ஏபிசி. அவ்வளோதான் ப்ரூஃப். 35. சரியா, நெக்ஸ்ட் 36 வந்து ஆக்சுவலி இதுலேயும் உங்கள் ஆர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த 36 சம் இருக்குல்ல, இது வந்து எக்ஸசைஸ் 8.6ல சம் நம்பர் 1 கிவன் கண்டிஷன்ல t = 0ன்னு கொடுத்துட்டா ஆன்சர் 1ன்னு வரும். ஆனால் அவர் இது கொடுக்கல. அப்போ நீங்கள் இதுவரையே எழுதணும். அப்போ இது என்ன, செயின் ரூல் மெத்தட் படி du/dx பண்ணும், dx/dt. இதை dtல பண்ணும், இதை dy/dtல பண்ணணும்.
பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் தனித்தனியாக பண்ணதெல்லாம் அப்ரோச் பண்ணால் இந்த ஆன்சர் தான் வரும். இது சொல்யூஷன் இல்லை. ஆக்சுவலி t = 0 போட்டால் 1ன்னு வரும். இதுதான் உங்கள் புக்கில் இருக்க சம்மு. இவர் இந்த கண்டிஷன் கொடுக்கல. இந்த கண்டிஷன் கொடுக்காம நீங்கள் இதை மட்டும் ப்ரூவ் பண்ணால் மட்டும் போதும். இது வரையும் தான் ஆன்சர் கரெக்ட். சரியா? இது நம்ம செல்லக்குட்டியான இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் என்ன சொல்லுது? கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நியூமரேட்டர் டினாமினேட்டர் cos squared x டிவைட் பண்ணி அப்புறம் tan square theta equal to 1 plus secant square theta அப்ரோச் பண்ணி லிமிட்டை சேஞ்ச் பண்ணி 0 to infinity tan inverse of 1/a tan inverse of x by a after completing square பண்ணதுக்கப்புறம் tan inverse அது வராது. இதில் டேரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5/2√6 வரும். இந்த சம் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸசைஸ் 9.5ல ஃபர்ஸ்ட் சம்மை கேட்டிருக்காரு இது. சரியா? நெக்ஸ்ட் இந்த லாட்ரி டிக்கெட் வந்து என்னன்னா எக்ஸசைஸ் 11.4ல சம் நம்பர் 8 எவ்வளோ நீங்கள் வின் பண்ணுறீங்க லாஸ் ஆகிறீங்களா தான் செக் பண்ணணும். -2 இது கிவன் டேர்மு ஓவரால். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை என்ன பண்ணும்? a of x equal to x into f of x, summation of x into f of x. ஸோ x f of x மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு -0.5. therefore loss will be -0.5. எக்ஸசைஸ் 11.4 சம் நம்பர் 8ல இது இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் டைலர் சீரிஸ் வந்து 7.4 இது. 7.4ல எக்ஸசைஸ் சம் தான். எக்ஸசைஸ் 7.4ல சம் நம்பர் 4 கிவன் டேர்மை நீங்கள் f of x டைலர்னே கொடுத்துட்டாங்க. அப்போ x = a சப்ஸ்டியூட் பண்ணோம். அங்கே x என்ன நமக்கு 2. நீங்கள் அந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு -x - 1 + x - 1 ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணால் இதுதான் ஃபைனல் ஆன்சர் வந்து அக்கர் ஆகும். கிரியேட்டிவ் சம். இந்த கிரியேட்டிவ் சம் எங்கே அப்படின்னா 12.1ல் செகண்ட் சம் ஒன்று இதே மாதிரியா இருக்கும். எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் எடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு? Q வந்து செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர் ஸ்டார் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன்ட் ஆன் Q as a star b = a + b - ab + 7 அண்ட் இது a இது b. அப்போ என்ன பண்ணணும்? ஏக்கு பதிலாக 3/2 பண்ணணும், பிக்கு பதிலாக m போட்டு விச் இஸ் ஈக்குவல் டு இந்த இதுலேயும் ஏக்கு பதிலாக 3/2 பிக்கு பதிலாக m போட்டுட்டு ஏக்கு பதிலாக 3/2 பிக்கு பதிலாக m போட்டுட்டு விச் இஸ் ஈக்குவல் 87/10 போட்டிங்கன்னா m என்னன்னு கிடைக்கும். அதான் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க. ஸோ கண்டிஷன் a star b given 3/2 star m = 87/10 கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? a star bனா ஏக்கு பதிலாக 3/2 பிக்கு பதிலாக m, ஏக்கு பதிலாக 3/2 பிக்கு பதிலாக m + 7 87/10 அப்ரோச் பண்ணிட்டு இந்த நம்பர்ஸை தனியாக நான் எல்சிஎம் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 17/2 வந்துடும். இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டேன் அப்படின்னா m/2 87/10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 175 மைனஸ் ஆஃப் இந்த டேர்மு. இந்த 2 இங்கே போனாலும் சரி, இல்லை இதை கேன்சல் பண்ணால் 85, இதை கேன்சல் பண்ணால் 5m. ஸோ 87 மைனஸ் 87 இஸ் 5m. இதை -2m = 5mன்னு வரும் உங்களுக்கு. -2m இங்கே வராது. ஓகே. ஸோ -2 = 5m வேறு m = -2/5. அப்போ ஆன்சர் என்ன? m = -2/5. இதான் உங்களுக்கு கேட்டு ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காருங்க உங்களுக்கு. ஆனால் இது நீங்கள் கொஞ்சம் ஐடியா அழகாக போட்டிருந்தீங்கன்னா போட்டிருக்கலாம் இது. சரி, ஓகே. அந்த ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஈஸின்னு தான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சதுனால. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க்கு. 5 மார்க்லேயும் வச்சு அதான் செய்திருக்காரு. ஒரு 5 மார்க்கு க்ரியேட்டிவாக எடுத்திருக்காரு. ஒரு ஆப்ஷன் ஃபுல்லாகவே எப்போவுமே எடுப்பார், இப்போ எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட்டு ஒன்று என்ன? கிராமர் ரூல் எக்ஸாம்பிள் சம் என்ன எங்கே இருக்குன்னா 1.25 பேஜ் நம்பர் 34ல டெல் வந்து 6 நாட்டிக்கல் 0 x1 x2 x3 வந்து 2 - 1 4 எல்லாம் இதான் போட்டிருப்பீங்க. இது வந்து நம்ம சம் எக்ஸாம்பிள் 7.2 சம் 8 லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு பனியன் வீடியோ போட்டிருப்பேன். அதில் இந்த சம் நான் எடுத்திருக்கேன். இது அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ m = 2 cos θ - 7 ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அண்ட் நார்மல் xy கொடுத்துருவாங்க. இது ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் ஃபார்முலா, நார்மல் ஃபார்முலா. ஸோ எக்ஸைஸ் 7.2ல சம் நம்பர் 8 இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இது வந்து 2.8ல சம் 6 நார்மலாக நீங்கள் கியூபிக் ரூட்டாக இருக்கனால நீங்கள் அதுக்கு 3த்துக்குமே இது ஈக்குவேட் பண்ணும்போது என்னன்னு காட்டணும். ஸோ தேர்ஃபோர் நீங்கள் இதை கியூபிக் பண்ணிவிட்டு z - 1 3 ரூட்டாக எடுத்துட்டு z = -1 1 - 2w 1 - 2 ω². இதை மட்டும் நீங்கள் அவங்களே ஆன்சர் கொடுத்துருவாங்க. இதை மட்டும் ப்ரூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான சம் இது. அப்படி இல்லை அப்படின்னா 9.8ல 7 அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ் அவங்க இது எங்கே இருக்குன்னா 9.8ல சம் 7. ஸோ இது பேசிக்காக இது ரைட் சைடு ஓப்பன் பேரபோலா, இது லைன். நீங்கள் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வில் போட்டிங்க அப்படின்னா ஈக்குவேஷன் அப்பர் கர்வ்னா ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடு லைன் பை பேரபோலா. அதில் அப்ரோச் பண்ணும்போது ஒய் ஆக்சிஸுக்கு அது இருக்குது. ஒய் ஆக்சிஸுக்கு அது இருக்கிறதுனால நீங்கள் என்னென்ன எக்ஸில் எழுதணும் லிமிட். லிமிட் வந்து ஒய்க்கு எடுத்தீங்கன்னா கர்வேச்சர் எக்ஸுக்கு எழுதணும். தேர்ஃபோர் இது எழுதிட்டு எக்ஸுக்கு மாற்றினதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ண 9/2 ஸ்கொயர் ரவுண்ட் இட்ஸ் எழுதணும். ஏன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? இந்த சம்மு இது வந்து உங்களுக்கு
3.5ல இருக்கு. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் 2023ல கேட்ட 2023 5 மார்க் ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் இது. ஸோ இது எங்கே இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 3.5ல சம் நம்பர் 7. ஸோ therefore சொல்யூஷன் 3 1/3 -2 அண்ட் -1/2 வரும் ஃபார் சொல்யூஷன் இருக்கு. இதை வந்து நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தட்லையும் போடலாம், இல்லை அந்த டைப் 2 மெத்தட் x² + 1/, எப்படி வேணா போட்டாலும் ஆன்சர் வரும். நீங்கள் எல்சிஎம் போட்டாலும் உங்களுக்கு இந்த டேர்ம் வந்துடும். இது எக்ஸசைஸ் 3.5ல சம் நம்பர் 7. அடுத்து இது ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன். இது கீழே எல்லாரும் இதான் போட்டிருப்பீங்க. இது போட்டாலும் ஓகே. கிவன் டேர்ம் ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் y = vx அப்ரோச் பண்ணீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா எக்ஸாம்பிள் 10.17 பேஜ் நம்பர் 163ல இருக்கு. ஸோ இதுலேருந்து y சொல்யூஷன் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். y சொல்யூஷன் இதான் உங்களோட எக்ஸாம்பிள் சம் தான் இது எடுத்திருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்களா 5 ஈஸி 6.1 பிரிட்ஜ் 8.4. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எது வேணால் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இது அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. இது எங்கே இருக்குது எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 5.5ல சம் நம்பர் 1. இது வந்து செப்டம்பர் பேப்பரில் கேட்டாங்க, சப்ளிமெண்ட்ரி எழுதினதில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ 8.4 10 மீட்டரில் 1.4 இருக்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 8.4 வந்துடும் ஃபர்ஸ்ட் சம். இது காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா உங்களுக்கே தெரியும். ஸோ எக்ஸசைஸ் 6.1ல சம் நம்பர் 9 இது. ஓகேவா? இந்த இருக்கு பார்த்தீங்களா 45, இது கிரியேட்டிவ் செஞ்சு விட்டாரு. எப்பவுமே ஒன்று தான் கேட்பாரு. 2023 கொஸ்டின் பேப்பரை ரிப்பீட் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ பேசிக்காக அந்த கிரியேட்டிவ் தெரினா என்ன பண்ணணும் அப்படின்னா இது பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் 11.5லேருந்து கிரியேட்டிவ் எடுத்துட்டாரு. ஸோ என்ன பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டூரிங் வார் 1 ship out of 9 was stuck on the average in making of certain voyage. What was the probability that என்ன ப்ராபபிலிட்டி செக் பண்ணோம், எக்ஸாக்ட்லி 3 out of convey 6 ship would arrive safely, no ship arrived safely from the convey of 4 ship. அப்போ என்ன எவ்வளோ சக்கு ஆயிருக்கு 1/, டோட்டலாக எவ்வளோ 9, 1/9 சக்கு. சேஃப்னா என்ன பண்ணும் 1 - நீங்கள் அந்த P + Q = 1 பிசி பாசிங்கு இது ஃபெயிலுன்னு எடுப்போம்ல, அதுதான் அதில் 1 - போட்டிங்கன்னா 8/9 வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. அது ஃபர்ஸ்ட் ஆப்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, when 3 out of 6, அப்போ n = 6, k வந்து வெளில போயிடுச்சு 3, அப்போ p வேல்யூ 8/9, q = 1/9, அப்போ p வந்து x = 3. x = 3க்கு பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேஷன் அப்படி வரும், which is equal to 0.0193 அப்ராக்சிமேஷன். இல்லை இதில் வந்தால் கூட நீங்கள் விடலான்னு நினைக்கிறேன், நான் எக்ஸாக்டாக போட்டிருக்கேன். நீங்கள் இதில் வந்தாலும் ஆன்சர் மார்க் கொடுப்பாங்க, ஏன்னா அந்த இடத்துல எப்படி டிவைட் பண்ணுவாங்க அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ். நோ ஷிப்னா என்ன, n = 4, k = 0, அப்போ p of x = 0. இதில் பைனாமியல் ஃபார்முலாவை அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.00152 வரும். therefore the solution p of x = 3, q x = 0. ஸோ நார்மலாக ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி அப்ரோச் பண்ணுன்னு தெரியணும். இது அப்படி இல்லையா, என்ன ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப் 4k கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் லாட்டெக்ஸ் செட் பண்ண என்ன 2p²/a which is equal to 6ன்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு ஈக்குவேஷன் எதுனா போதும், அதுலேயும் வச்சிருக்காரு. ஆனால் ஸோ கிவன் டேர்ம் 2p²/a which is equal to 6, லாட்டெக்ஸ் செட் 4k வந்து 2,1 - 2,1 சிமெட்ரிக் ஆன் ஒய் ஆக்சிஸில் இருக்கனால நீங்கள் அந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ 2 போட்டிங்கன்னா சென்டர் கிடச்சிரும். ஆஃப்டர் சென்டர் கிடச்சிச்சு, சென்டர் c = 2ன்னு வந்துருச்சு உங்களுக்கு. இல்லாட்டி 4k c = a e, 0ன்னு எடுப்பீங்களா, அப்போ c = 2ன்னு எடுத்துடலாம். இங்கே 2b²/a = 6 வந்து கிவன் லாட்டெக்ஸ் செட்டம். இதை நீங்கள் b²க்கு மாற்றுங்க. நம்ம ஒரு ஃபார்முலா தெரியும், c² = a² - b². இப்போ c²னா 2, இந்த 4k இதை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் சம் a² வரும். இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் வந்துருச்சு. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க +or - b போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும் 3 ± √73/4. இதில் √73க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 8.54 அப்ராக்சிமேஷனாக வரும். 2 ரூட் 3 + 8.54/4ன்னு எடுப்பீங்களா, பாசிட்டிவ் எடுத்துக்கிறீங்க, நெகட்டிவ் எடுக்க மாட்டீங்க. ஸோ பாசிட்டிவ் ஆஃப் ஏ இருக்கிறனால 11.54/4 அப்ராக்சிமேஷன் 2.885 வந்துருச்சு வேறு ஏ வேல்யூ. ஸோ b²னா என்ன, b² நீங்கள் கண்டுபிடிச்சோமா 3 times of a/2. இப்போ 3 times of a/2ல நீங்கள் ஏவை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4.327ன்னு வரும். therefore the equation x - of h²/a² plus an ellipse equation y - of k²/b² = 1. h0 சென்டரில் k 1, a² இது, b² இது. ஃபார்முலாவில் நேற்று அப்ரோச் பண்ணி which is equal to ellipse equation வரும். பட் இது கொஞ்சம் எக்ஸாக்டாக நான் போட்டிருக்கேன், பட் நீங்கள் வேல்யூவாக போடலாம். எனக்கு கொஞ்சம் இது டவுட்டாக இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் இதை பார்த்துக்கிறங்க. நான் திரும்பவும் ஒரு வாட்டி ரீசெக் பண்ணி சால்வ் பண்ணி போகிறேன். ரொம்ப வேகமாக சால்வ் பண்ணனால இது வந்துச்சு. சரியா, ஓகே. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சம்முன்னு பார்த்தீங்கன்னா 40. இது ஓகே 46
46 என்ன, இது 6.7 எக்ஸாம்பிள் சம். 6.43 பேஜ் நம்பர் 262ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம். ஏ வெக்டார் பி வெக்டார் இதுங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா we need to find non-parametric and vector equation Cartesian equation. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 6.7ல ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எடுத்ததுக்கப்புறம் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி வெக்டார்ல அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர் வெக்டார்ல வரும். இந்த ஆர் வந்து xi பிளஸ் ஒய்ஜே பிளஸ் zkல அப்ரோச் பண்ணீங்கன்னா இது கார்டீசியன் ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுதான் சொல்யூஷன். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து இது எக்ஸாம்பிள் சம் 10.8 அந்த பாப்புலேஷன் சம். இது எங்க இருக்குன்னா 10.27 பேஜ் நம்பர் 170. ஸோ பாப்புலேஷன் பொறுத்தவரை நீங்கள் a = c per kt இனிஷியல் டைம் t = 0 a = a0 போடுங்க. அதில் x = 2 டைம்ஸ் இருக்கும்போது 50 yearsல k-வோட வேல்யூ கிடைக்கும். அப்புறம் a = a0 t = t1ல போட்டிங்கன்னா t1 டைம் வந்து 50 log 3/log2. இதுவும் எக்ஸாம்பிள் சம் தான் உங்களுக்கு 5 மார்க்ல கேட்டது. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் 5 மார்க்ஸ் ட்ரூத் டேபிள். இது எங்கே அப்படின்னா உங்கள் பேஜ் நம்பர் 245ல டிஸ்ட்ரிபியூஷன் லால இது ப்ரூவ் பண்ணியிருக்க மாட்டார். இது ஃபோர்த்து இருக்கும், ஃபோர்த்தில் டிஸ்ட்ரிபியூஷன் லா இருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லால இது ப்ரூவ் பண்ணல, நீங்கள் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ரூவ் பண்ணியிருப்பா, செகண்ட் ப்ரூவ் பண்ணல. அது உங்கள் பேஜ் நம்பர் 245லேருந்து எடுத்திருக்காரு. இது என்ன 7.8ல இருக்க 12th சம் உங்களுக்கு. ஸோ ஒரு இதுக்குள்ள என்ன வால்யூம்குள்ள ஹலோ கோன் பேஸ் வித் ரேடியஸ் 4/9 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன்னு எழுதணும். ஸோ 1/3 πr² வரும் இங்கே. ஸோ பேசிக்காக இதை ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் 0ன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர் கிடைக்கும். அந்த ரெண்டு ஆர்ல எது பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணிட்டு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் மேக்ஸிமமா, கொஸ்டின் இஸ் மேக்ஸிமமா ஷோ தட் த வால்யூம் ஆஃப் லார்ஜஸ்ட் எச் இஸ் மேக்ஸிமம். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நெகட்டிவ் வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் வில்லங்கம் தான். வில்லங்க என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 7.8ல இருக்க 12th சம். இது நிறைய பேர் போட மாட்டாங்க. இது போடலாம், நீங்கள் உங்களுக்கு தெரியல அண்டார் ஈவன் ஈஸியாக இது நீங்கள் போட்டு கரெக்டாக போடணும். PQRனா 3 2 பவர் கியூப் = 8 வரும், மறக்கூடாது. ஸோ இதுதான்ப்பா உங்கள் பேப்பர். இதான் கேட்டிருக்காரு. ஆனால் கொஞ்சம் வச்சு செஞ்சுருக்காரு உங்கள் ஆர்த்தர். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள், சரியா? தெரியறனான்னு தெரியல. ஓகே, கேமரா அங்கே இருக்கு. ஸோ ஆனால் நல்லா வச்சு செஞ்சுருக்காரு உங்கள் ஆர்த்தர். கொஸ்டின் பேப்பர் எடுத்தவர் 2023ல் 7 கொஸ்டின் தான் எடுத்திருந்தாரு கிரியேட்டிவா. அதே பேட்டர்ன் இங்கேயும் வச்சு செஞ்சுருக்காரு. இது கிரியேட்டிவ், இது கிரியேட்டிவ், இது கிரியேட்டிவ், இது கிரியேட்டிவ், கிரியேட்டிவ் மொத்தம் 7 கிரியேட்டிவ் சம். 2 மார்க்ஸ்லையும் இதுவும் கிரியேட்டிவ். அந்த புக்கில் உங்கள் சம் இல்லை, அதுலேயும் வச்சு செஞ்சுட்டாரு. ஆனால் அந்த 2 மார்க் கம்பல்சரி இங்கே நார்மலாக இன்டெகிரேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இதை நார்மலாக sin x இன்டெகிரேட் பண்ணால் ஆன்சர் வந்துடும், cos xன்னு வரும். இது இன்டெகிரேட் பண்ணி LHS RHS ப்ரூஃப்னு சொன்னாலே போதும். இதில் வந்து 3 மார்க்லையும் இது 12.1ல அந்த எக்ஸசைஸ் சம்ம பேஸ் பண்ணியே போடலாம். அது m = வரும். 5 மார்க்கும் வச்சுட்டார் பார்த்தீங்களா கிரியேட்டிவ். இது நான் இது கொஞ்சம் செக் பண்ணி நான் மறுபடியும் பார்க்குறேன். நான் முடிஞ்ச வரையும் சால்வ் பண்ணியிருக்கேன் இதுக்கும். இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன் நான் இன்னொரு வாட்டியும் செக் பண்ணி கிளியராக போட்டு சொல்கிறேன், சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இதில் உங்கள் பேப்பர்லேயே தான் இருக்குது, அதை போட்டேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு பேப்பர் இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு என்னுடைய சேனல் லவ்லி லாரன்ஸ் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். பாய். See you.